இந்த கேன் ட்ராப்பிங் இடுப்புலேருந்து, அதாவது இது பெருசாக இருக்கும் லெஹங்கா ஸ்டைலில். ஸோ இங்கெல்லாம் வந்து கேன்றது இந்த பஃபினஸ்க்காக உள்ளே கொடுத்துருப்பாங்க ஒரு கிளாத். அதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது கட்டினா நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக கட்டக்கூடாதான்னு இல்லை, கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஹை ஹீல் போடுங்க. அண்ட் ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கவங்கள இன்னும் அழகாக காமிக்கும். கான்ட்ராஸ்டா அது மாதிரி ட்ரை பண்ண முடியாதா? ஏன்னா ஸ்கர்ட் எப்படியும் தெரிய போறது இல்ல. இதுல நான் ஃபுல்லாவே ஸ்கர்ட்டை வந்து மறைக்க போறேன். என்னோட சாரியை வச்சுட்டு குட்டி ப்ளீட் வச்சுட்டு சாரியை நான் மறைக்க போறேன். கேனுமே என்னால் ஸ்டிச் பண்ண முடியல, ஒன்றுமே இல்லை. அமேசானில் கேன் ஆர்டர் போடுங்க, ஒரு 800 தான். அதை போட்டுட்டு நார்மல் ஸ்கர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வடிவேல் மாதிரி கூட தச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொண்ணான. அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து ரெடிமேடாகவே இப்போ டெய்லர்ஸ்லாம் சூப்பராக தைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தும் தைச்சிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில சாரி அடகலை இல்லை ப்ளீட்டிங் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்னர் வச்சுட்டு ஒரே ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நீட்டாக அயன்டாக இருக்கும். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. எஸ் மேம், நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல நம்ம சாரி வேர் பண்ணி கட்ட போறோம் மேம்? ஸோ ஒரு சாரிலேயே வந்து லெஹங்கா டைப்பில் எப்படி கட்டலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து சாரியை எடுத்துகிட்டு நிறைய அந்த ஸ்டிச்சிங்லாம் பண்ணி குட்டியாக அந்த லெஹங்கா டைப்பில் தைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில தைக்கல இல்லை எனக்கு அதே மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்றதையும் நம்ம பண்ணலாம். சாரிலேயே லெஹங்கா, சாரிலேயே ஓரளவுக்கு 100% லெஹங்கா மாதிரிலாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவுக்கு நம்ம என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஓகே மேம், அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நம்ம மாடல்லையும் எடுக்கிடலாம். ஓகே. எஸ் மேம், நம்ம மாடலுக்கு இப்போ ட்ராப் பண்ணி காட்டிடலாம். ஷூர். ஸோ இந்த கேன் ட்ராப்பிங் மோஸ்ட்லி யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேன் ட்ராப்பிங் இடுப்புலேருந்து, அதாவது இது பெருசாக இருக்கும் லெஹங்கா ஸ்டைலில். ஸோ இங்கெல்லாம் வந்து கேன்றது இந்த பஃபினஸ்க்காக உள்ளே கொடுத்துருப்பாங்க ஒரு கிளாத். அதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது கட்டினா நல்லாயிருக்கும். ஸோ ஒல்லியாக இருக்கணும், கொஞ்சம் டாலாக இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிப்பிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக கட்டக்கூடாதான்னு இல்லை, கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஹை ஹீல் போடுங்க. அண்ட் ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கவங்கள இன்னும் அழகாக காமிக்கும். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக கட்டுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களால் கொஞ்சம் குண்டாயிடுவாங்க அவங்க. சரி, ஓகே மேம். அதனால ஹைட்டா டாலா இருக்கவங்களுக்கு இது சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ எல்லா गर्ल्सமே வந்து குண்டானா தாங்க மாட்டாங்க. சோ அதனால தான் நான் இத முன்னாடியே சொல்லிடுறேன். சோ ஓரளவுக்கு ஒல்லியா இருக்கவங்களுக்கு இத ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ என்ன கலர்ல ட்ரை பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் மேம் அந்த சாரி? மோஸ்ட்லி வந்து பேஸ்டல் கலர்ஸ் இல்லனா அந்த கோல்டன் அந்த பார்டர் இருக்க மாதிரி sarees எல்லாமே வந்து இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே மேம். சரி, நம்ம வேர் பண்ணி காட்டிடலாமா மேம்? கண்டிப்பா. சோ இது பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் அவங்க சாரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அந்த கலர். அதே மாதிரி ஒரு ஹாஃப் சாரி, அதாவது துப்பட்டா மட்டும் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாரியை மட்டும் நான் வந்து குட்டி ப்ளீட்ஸ் வச்சுட்டு இந்த கேன் சுற்றி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஸ்கர்ட் இந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கணும்னு இல்லை, நான் மேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் இந்த பிங்க் என்ன உங்களோட மேஜர் கலரோ அதை மட்டும் கேனில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. கான்ட்ராஸ்டாக அது மாதிரி ட்ரை பண்ண முடியாதா? ஏன்னா ஸ்கர்ட் எப்படியும் தெரிய போகிறது இல்லை. இதில் நான் ஃபுல்லாகவே ஸ்கர்ட்டை வந்து மறைக்க போகிறேன். என்னோட சாரியை வச்சுட்டு குட்டி ப்ளீட் வச்சுட்டு சாரியை நான் மறைக்க போகிறேன். ஸோ ஒரு சில்க் லெஹங்காலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ சாரி ஃபுல்லாகவே எனக்கு ஸ்கர்ட்ல போயிடுச்சுன்னா செஸ்ட்டுக்கு பல்லுக்காக நான் தனியாக ஒரு ஹாஃப் சாரி, அதாவது இந்த சாரி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அப்ப அந்த பர்ஃப்னஸ்க்காக தான் இந்த ஸ்கர்ட். சோ ஸ்கர்ட்ல வந்து ரொம்ப இது பண்ண தேவை கிடையாது. என்ன கலர்னாலும் ஓரளவுக்கு மேஜரா இருக்க இந்த பிங்க் தான் கான்செப்டா எடுத்துருக்கனால பிங்க் ஸ்கர்ட் ஏதாவது போட்டுக்கோங்க. அது கேன் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேனுமே என்னால் ஸ்டிச் பண்ண முடியல, ஒண்ணுமே இல்லை. அமேசான்ல கேன் ஆர்டர் போடுங்க, ஒரு 800 தான். அதை போட்டுட்டு நார்மல் ஸ்கர்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வடிவேல் மாதிரி கூட தச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொண்ணான. ஓகே ஓகே. இது சும்மா அவங்க செஸ்ட்ல மட்டும் போட்டுடலாம். ஸோ அடுத்தது நான் எப்படி ட்ரை பண்றது ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த சாரி தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே மேம். அப்போ இதே மாதிரி லெஹங்காக்கு என்னென்ன சாரீலாம் யூஸ் பண்ணலாம் மேம்? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னா ஸ்டிஃப் சாரீஸ் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து சாஃப்ட் சில்கோ இல்லைனா வந்து ஜென்டலாக இருக்க சாரீஸை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க சாரீ யூஸ் பண்ணவே கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க சாரீஸை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த பஃபினஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து எட்ஜ் ஆஃப் த சாரி, அதாவது பல்லு இல்லை எட்ஜ் ஆஃப் த சாரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு டிசைன் இருக்குது அப்படின்னா ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா. ஓகே. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னா அது அப்படியும் ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த சாரீ வந்து அப்படி வந்திருக்கு, ஃபாலோட் பை தான் இருக்கும். அண்ட் இந்த சாரீக்கு நிறைய ப்ளீட்டிங் வேணும் அப்படின்னா பிளவுஸ் கட் பண்ணாதீங்க. ஸோ அதுவுமே வந்து நிறைய சாரீ லென்த்தை கொடுக்கும். மேம் இதை இப்போ மடக்கலாம்னு சொன்னீங்களா, மடக்கி எப்படி மேம் எப்படி அந்த இதில் எடுக்கிறது? நான் என்ன பண்ணுவேன்னா 2 பின். இப்போ பிரைட் சாரி இல்லையா, டக்குன்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னே கட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு பின் இங்கே ஒரு பின் கீழேயும் போட்டுருவேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுப்பேன். ஸோ அதை தான் நான் இப்பயும் பண்ண போகிறேன். ஸோ இது மேலே கீழே ஒரு பின், இது ஒன்று ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுத்துறாது.
இது worst scenario தான். லைக் நிறைய எல்லா சாரியுமே ஃபாலோட் பை தான் இருக்கும். ஸோ கீழேயும் ஒரு பின் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த டைப் ட்ரேப்பிங் வந்து பெரிய பார்டர் இருக்க சாரி எடுத்துக்கோங்க. அதெல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக நான் எடுத்துருக்கேன் இல்லையா, டபுள் கலர், அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்டர் இல்லாமல் செல்ஃப் டிசைன் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்காது. ஸோ இது 4 பக்கமும் பின் போட்டாச்சு, இது ஒன்றும் தெரியாது. ஸோ இதுலேருந்து ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ளீட்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சைட் ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக முடிச்சிருங்க. நான் எட்ஜ் வந்து இங்கே முடிச்சிருவேன். ஸோ தட் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டிங் எல்லாமே வந்து நீட்டாக கிடச்சிரும். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் சாரியும் ஹைட்டும் ஸ்கர்ட்டு ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்காம பார்த்துக்கோங்க. ஃப்ளோர் லென்த்தில் இருக்க மாதிரி, ரொம்ப கீழேயும் தொங்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும் ஃப்ளோர் லென்த்துக்கு ஈக்குவலாக. ஸோ கொஞ்சம் திரும்பிக்கிறீங்களா அந்த சைட். ஓகே, ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து ரெடிமேடாகவே இப்போ டெய்லர்ஸ்லாம் சூப்பராக தைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தும் தைச்சிக்கோங்க. ஒரு சில நேரத்துலாம் கூட என் பிரைட் சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை, டெய்லர்லாம் ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா என்னால் திருப்பி ரீயூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்ணுவோம். மேக்ஸிமம் டெய்லர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை குட்டி குட்டி அயன் பண்ணி க்யூட்டாக தச்சு கொடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பண்ண முடியாத இப்போ ஒரு அவங்க கூட சொல்கிறாங்க 80,000 சாரி இதை நான் ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேஸ்ட் ஆகிடும். ஆப்வியஸ்லி அதை நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது ரொம்ப. ஓகே ஓகே. ஸோ அதனால இப்போ அம்மாவோட ஹோல் சாரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்தாங்கன்னா அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து யாராச்சும் ஒருத்தரை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ நான் என்ன லென்த்தில் இருக்கணும், பக்கத்தில் இருக்கவங்களும் இதே லென்த்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ளீட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ என்ன மாதிரி பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இது 1 ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிஃபோராக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லாவே பெரிய ஒரு 3 inches அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ உள்ளே போனால் தான் இது கீழே பெருசாகும். ஸோ அதனால 3 to 4 inches இருந்தால் தான் இது ஓப்பன் ஆகி ப்ளீட்டிங்காக தெரியும். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ளீட்டிங்காக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஹைட் மட்டும் செக் பண்ணி டக்கின் பண்ணிகிட்டே வாங்க. இதை தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே ஓகே. ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ ரொம்பவும் கிளாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது, மேலேயும் இருக்கணும் கீழேயும் இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சொல்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ப்ளீட்டிங். கண்ணாயிரம் கருத்தாருடா அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பண்ணலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி ப்ளஃபியாகவே லைக் பண்ணுவாங்க. எனக்கு இப்படியே இருக்கட்டும் மேம் அப்படின்னாங்கன்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்னர் வச்சு நான் அயன் பண்ண போகிறேன். நம்ம அயன் பண்ணி கட்ட போகிறோம். ஸோ நான் பண்ணும்போதெல்லாம் நான் மேலே ப்ளீட்டிங் எடுத்துகிட்டே இருப்பேன். என்னோட டீம்மேட் அதாவது கீழே வச்சுட்டு அழகாக ப்ளீட் வச்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா நாங்கள் ஸ்டிக் ஃபுல்லாம் பண்ணிவிடுவோம். இந்த சாரி லெஹங்காவை எந்த டைமுக்குள்ளே கட்டிடலாமா? எவ்வளோ நேரம் கேட்குறீங்களா? டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆகுது தாராளமாகவும். இது எல்லாமே வந்து நம்ம கையில் பண்ணுறோம். ஒரு டெய்லர் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறத நம்ம கையிலேயே பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 20 to 30 minutes ஆகும். ஓகே ஓகே. நான் இங்கெல்லாம் இவ்வளோ சாரீஸ் வருவேன் இல்லையா, இதனால தான் நான் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். குண்டா இருக்கவங்க இமேஜின் பண்ணுங்க, இன்னுமே போட்டிங்கன்னா இன்னுமே வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ ஒல்லியாக இருக்கவங்க கொஞ்சம் குண்டா காட்டுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்க் லேங்காலாம் பார்த்துருப்பீங்க, ப்ளீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ சாரியும் மெஷர் பண்ணிக்கோங்க. நிறையவே நம்ம இங்கே டக்கைன் பண்ணிட்டோம்னா சுற்றுறதுக்கு சுற்றி வரணும். ஸோ அந்தளவுக்கு சாரி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்ருக்கேன். ஏன்னா பின்னாடி அப்புறம் உங்களுக்கு ஸ்கர்ட்டு பாதிலே நின்றுடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இதே ஸ்டெப்பு தான். ஸோ நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பின்னாடியும் லாஸ்ட் ப்ளீட்டும் பின் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஓவர். அண்ட் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ப்ளீட்டுமே இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் ட்ரேப்பிங்லாம் போடுறவங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நல்லா எந்துவாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கவங்க இன்னுமே ஈஸியாக டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் அவங்களுக்கு டான்ஸ் பண்ணாலே இது ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ எவ்ரி 2 ப்ளீட்டுக்கும் ஒரு ப்ளீட்டில் நான் இங்கே பின் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இதை எடுத்தீங்கன்னா இது இன்விசிபிள் பின் மாதிரி ஆகிடும். இங்கே போடுவேன். அண்ட் இங்கே ரொம்ப ஆடிட்டே இருக்காங்கன்னா நான் எல்லாத்துக்கும் கூட போட்டு வச்சிருவேன். இப்போ ஒரு 2 டெமோ காட்டலாம். ஸோ இதை எடுத்துட்டு நான் உள்ளே இங்கே ஸ்கர்ட்டோடு சேர்த்து கை வச்சுட்டு பின் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்கர்ட்டோட பின் பண்ணுறதால இது மூவ் ஆக சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 1 2 விட்டு நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஓகே ஓகே ஓகே. அண்ட்
இந்த ப்ளஃபியே நல்லா இருக்கு. இது வேணும்னா நீட்டா அயர்ன் பண்ணிடணும்னா இந்த டெய்லர்ஸ் அயர்ன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கிடைக்கும். அயர்ன் பண்ணிடலாமா? அயர்ன் பண்ணவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ளஃபி அங்க பாருங்கல்ல. ஆமா இதுவுமே கியூட்டா தான் இருக்கு. ஓகே லெஹங்காவே தோத்துரும் போல இருக்கு சாரில பண்ணும்போது. ஆமா சோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில சாரி அடங்கல இல்ல ப்ளீட்டிங் பண்ணனும்னா ஸ்ட்ரைட்னர் வச்சிட்டு ஒரே ஒரு அயர்னிங் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நீட்டா அயர்ன்டா இருக்கும். ஓகே ஓகே நான் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சாரியே போதும். ஆமா சோ நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் இருக்கு ஹாஃப் சாரி கிளாத். இது நம்ம சும்மா பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது எங்க தேவையோ சோ எந்த இடத்துல வேணுமோ அவங்களுக்கு வச்சுட்டு இது ஹாஃப் சாரி தெரியும் இல்லையா அந்த டைப்ல நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து எய்தர் ரெண்டு ஸ்டைல் நம்ம உருவாக்குறது தான் ஸ்டைலு. ஸோ மேக்ஸிமம் ப்ரைடு வந்து இது ஃப்ரண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த டைப்பில் கர்வ் டைப்லையும் பண்ணலாம், லைக் ஹாஃப் சாரி டைப். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கேயே பின் பண்ணிட்டு கூட விட்டுடலாம். ஸோ ஸ்கர்ட் ரொம்ப ப்ரிட்டியாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். காட்டணும் அப்படின்னா ஆமாம். ஸோ எனக்கு பஃபினஸ் பிடிச்சிருக்கு, நானுமே வந்து துப்பட்டாவை பின்னாடி பின் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரேப்பிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் சாரியே நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ திவ்யா கூச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள தயாத்தாக்கான்னு. மறக்காம செஸ்ட் ப்ளீட்டை சரி பண்ணிடுங்க. ஸோ எவ்ரி டைம் எத்தனை ட்ரேப்பிங் பண்ணாலும் செஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் அவங்களோட ஷேப்பையே மாற்றிடும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்துட்டு எங்கே வச்சா அவங்க ப்ரிட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஓகே அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. ஓகே கண்டிப்பா ரொம்பவே அழகா இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரே பண்றவங்க கண்டிப்பா ஹை ஹீல் போடுங்க. நல்லா டாலா இருக்க ரொம்பவே கியூட்டா. ஆக்சுவலி இந்த ப்ளீட்டிங் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ கலருமே பர்ஃபெக்டா இருக்கு இவங்களுக்கு. ஆமா ஸோ நல்லா இருக்கு. ஜுவல்லரி போட்டு பார்த்துடலாம். ஓகே மேம் ஃபைனல் லுக் பார்த்துடலாம். ஷூர். எஸ் மேம் ஃபைனலாக நம்ம மாடல் ரெடி ஆயிட்டாங்க. எப்படி மேம் இப்படி பர்ஃபெக்ட்டா இந்த ஜுவல் சூஸ் பண்றது? இந்த சாரிக்கு இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நெக் லைனுக்கு தான் சூஸ் பண்ணுவோம். நெக் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஜுவல்லரி வரும். ஸோ நெக் நல்லா லாங்கா இருக்கு அப்படின்னா நல்லா ப்ராடா போடலாம். இவங்களுக்கு நெக் ஷார்ட்டா இருக்கு அண்ட் ஷோல்டருமே கம்மியா இருக்குன்னா குட்டியா கியூட்டா போடுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ சில்வரா இல்ல கோல்டனா அது அவங்களோட ட்ரெஸ்ஸோட ஷேட் எப்படி இருக்கு, மோரோவர் இது ரொம்ப சில்வரியா தான் இருக்கு. ஸோ அதனால நான் சில்வர் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணேன். அண்ட் ட்ரெடிஷனா இருக்கணும் அப்படின்றவங்க கோல்ட் ஜுவல்ஸ் போவாங்க. ஓகே 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 மேம். ஸோ ஃபைனலாக நம்ம மாடல் ரெடி ஆயிட்டாங்க. அழகா அவங்க சாரி லெஹங்கால பளபளன்னு இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப பஃபியா அழகா இருக்காங்க. இது ஒல்லியா இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். 0 சைஸ்லாம் நல்லா சப்பியா கியூட்டா தெரியுவாங்க. ஓகே ஓகே மேம். ஸோ எங்களுக்காக அண்ட் எங்கள் வியூவர்ஸ்க்காகவுமே நிறைய சாரி டிராப்பிங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். எனக்குமே இது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தேன், நிறைய பேர் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. மெசேஜஸ்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குமுதம் ஸ்நேகிதி அண்ட் ஆங்கர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவ்வளோ அழகான வீடியோஸ் இவ்வளோ நல்லா நானுமே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். மீன்ஸ் a lot. உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.